ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆர் டூயிங் கிரேட். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஓவர் வியூ மாதிரி பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஒரு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், ஓகேவா? ஆன் கேம்பஸ் இன்டர்வியூஸ்லாம் உங்களுக்கு வரும். ஒரு பிடெக் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்த் இயர் முடிவில், ஐ மீன் ஃபோர்த் இயர் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு வர வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஸோ நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில டிப்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். பிஇயாக இருந்தாலும் சரி, பிடெக்காக இருந்தாலும் சரி, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக படிக்கிறீங்க, இல்லை நீங்கள் மெக்கானிக்கல் சிவில் படித்தா கூட உங்களுக்கு ஐடி சைடு வரணும் அப்படின்னு இதுவாக இருந்து நீங்கள் இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் சில நம்ம டிஸ்கஷன்ஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு ஆப்டிடியூடாக இருக்கும். மோஸ்ட்டாக எல்லா கம்பெனிஸ்லேயுமே ஆப்டிடியூட் தான் இருக்கும். அப்புறம் கோடிங் இருக்கும், அப்புறம் கம்யூனிகேஷன் ரவுண்ட்லாம் ஜிடி இருக்கும், அப்புறம் டெக்னிக்கல், அப்புறம் ஹெச்ஆர் இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆப்டிடியூடை நீங்கள் வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கரியர் ரைட் அப்படின்னு யூடியூப் சேனல் இருக்குது. நீங்கள் அதுக்கு குவான்டிடேட்டிவ் தனியாக, லாஜிக்கல் தனியாக, வேர்பல் தனியாக நிறையா பிளேலிஸ்ட் இருக்குது, ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணி நீங்கள் ஆப்டிடியூடுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த யூடியூப் வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 5 to 10 minutes ஃபார்முலாஸ் மட்டும் சொல்லுவாங்க, ஓகேவா? அந்த ஃபார்முலாஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குவான்டிடேட்டிவ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கரியர் ரைட் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இந்த யூடியூப் சேனலில் வந்து இப்போ குவான்டிடேட்டிவ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக் இருக்குன்னா எல்லா ஃபார்முலாஸையுமே ஃபஸ்ட்டு 5 to 10 minutes எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்லையும் அதே மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ், எல்லா ஃபார்முலாஸையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல், ஓகே? அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் பார்த்தா மட்டும் பார்த்தாது, நீங்கள் அந்த ஆப்டிடியூடில் கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் இந்தியா பிக்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை கரியர் ரைடு வெப்சைட்லேயே நிறையா கொஷின்ஸு இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஆப்டிடியூட் ஈஸியாக வரும், ஓகேவா? அதுக்கப்புறம் சில கம்பெனிஸ் டெக்னிக்கல் எம்சிக்யூஸ் கேட்பாங்க, லைக் என்ன டிபிஎம்எஸ், ஓஎஸ், சூப்ஸ் கான்செப்ட், டெக்னிக்கல் எம்சிக்யூஸ் வரும். அதையும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஒரு கொஷினுக்குமே 1 minute தான் டைம், ஓகே? ஜஸ்ட் 1 minute, ஓகே? குவான்டிடேட்டிவ்லாம் கஷ்டமாகவே இருக்கும், சில கொஷின்ஸ்லாம் லென்த்தாக இருக்கும், ஓகே? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ 1 minute 1 கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணணும், ஓகே? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அதான் நான் சொல்கிறேன், டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகே? ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் 1 minute, சில கம்பெனிலலாம் 30 seconds தான் ஒரு கொஷினுக்கு இருக்கும். ஒரு ஐ மீன் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 60 கொஷின்ஸு 30 minutes தான் இருக்கும். அந்த மாதிரி கூட உங்களுக்கு இருக்கும். 45 minutes 30 கொஷின்ஸ் அப்படியும் சில கம்பெனிஸில் இருக்கும். ஸோ ரஃபாக ஒரு கொஷினுக்கு ஒரு 1 minute தான் இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் அதுக்குள்ளே சால்வ் பண்ணணும், ஓகேவா? ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகே? அதுக்கப்புறம் கோடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லீட் கோடில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸ்ட்ரைவர்ஸ் டிஎஸ்ஏ ஷீட் உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். A to Z டிஎஸ்ஏ கோர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் போய் நிறையா கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் கோடிங்கு, அரேஸ், ஸ்ட்ரிங்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ், கியூஸ்லாம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணணும், ஓகேவா? நம்ம சேனல்லையுமே வீடியோஸ் இருக்குது, ஓகேவா? அது கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரைவர்ஸ் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். டேக் யூ ஃபார்வர்ட் யூடியூப் சேனல் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சேனல் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே க்ளீனாக இருக்கும். பிட் மேனிப்புலேஷன் நான் சொல்கிறது வந்து லைக் பைனரி டு டெசிமல், இல்லை டெசிமல் டு பைனரி, அந்த மாதிரிலாம் சில கொஷின்ஸ் வரும்ல. இப்போ நம்ம ஜோஹோ கொஷினே ஒன்று பார்த்தோம். லைக் உங்களுக்கு வந்து பைனரி ரெப்ரசன்டேஷனில் எத்தனை ஒன்ஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுறது, கவுண்ட் செட் பிட்ஸ் அப்படின்னு கொஷின் பார்த்தோம்ல. அந்த மாதிரி கொஷின் கூட உங்களுக்கு கோடிங்கில் வருது இப்போல்லாம், ஓகேவா? அதுக்கப்புறம் சர்ச்சிங், சார்ட்டிங் உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லை? இப்போ நம்ம சார்ட்டிங் வந்து லைக் அந்த பபிள் சார்ட், செலெக்ஷன் சார்ட் நிறையா இருக்குது. அது பேஸ்டாகவும் சில டைம் கொஷின் வரலாம், ஓகே? 2-pointer ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகே? சப்பரே, இந்த சப்பரேயில் சம் கண்டுபிடிக்கிறது, ஒரு டார்கெட் சம்மை எந்தெந்த சப்பரேயில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின்ஸு, சப்பரே, சப்சீக்வன்ஸ், சப்ஸ்ட்ரிங், அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இங்கே 2-pointer ஸ்லைடிங் விண்டோ வச்சு போடுற மாதிரி இருக்கும், ஓகேவா? அதுக்கப்புறம் டைனமிக் ப்ரோக்ராமிங் உங்களுக்கு தெரியும். ஒரு உங்கள் ப்ரீவியஸ் கம்ப்யூட் பண்ண வேல்யூஸ்லாம் டேபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம திரும்ப ரீகம்ப்யூட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம டைனமிக் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுவோம், கரெக்டாக? ஓகேவா? ரெக்கர்ஷனில் வந்து நீங்கள் திரும்ப கம்ப்யூட் பண்ணிகிட்டே இருப்பீங்க ரெக்கர்ஷன் பண்ணிங்கன்னா. ஆனால் டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் அந்த வேல்யூ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் திரும்பவும் அந்த இதை கம்ப்யூட் பண்ண வேணாம், கரெக்டாக? அதனால நம்ம டைனமிக் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுவோம், லைக் டு ப்ரிவெண்ட் ஓவர்லேப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ், கரெக்டாக?
ஸோ நம்ம இதை பற்றி நம்மளும் வீடியோ போடலாம். பட் நிறையா இருக்குது. உங்களுக்கு ஆதித்யவர்மா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் டைனமிக் ப்ரோக்ராமிங்க்கு டெடிக்கேட்டடாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்புறம் ஸ்ட்ரைவரே வந்து டெக் யூ ஃபார்வர்டு சேனலில் உங்களுக்கு வந்து லைக் டைனமிக் ப்ரோக்ராமிங் இருக்குது. அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ரொம்ப டீட்டெயிலாக சூப்பராக இருக்கும். 3 வகையான சொல்யூஷன்ஸ் இருக்கும் அதுக்கு. நீங்கள் நல்லா பாருங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ஸ் டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள். நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரீஸ் அண்ட் கிராஃப் தெரியணும். ஓகே, கிராஃபில் பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ட்ரீஸ்லேயுமே உங்களுக்கு பைனரி ட்ரீ, பைனரி சர்ச் ட்ரீ நிறையா இருக்குது. ஓகேவா? அது நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் எய்ம் பண்ணுறீங்க, கூகுள், மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரிலாம் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரீஸ் அண்ட் கிராஃப் கம்பல்சரியாக நல்ல நாலேஜ் இருக்கணும். ஓகே, ஸோ அடுத்து கம்யூனிகேஷன் ரவுண்ட் ஆர் ஜிடி, இது சில கம்பெனிஸில் இருக்கும். ஓகேவா? சில கம்பெனியில் கம்யூனிகேஷன் ரவுண்ட் இருக்கும், சில கம்பெனியில் ஜிடி இருக்கும். ஓகே, நான் ஹெக்ஸாவர் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸில் கம்யூனிகேஷன் ரவுண்ட் பற்றி சொல்லியிருப்பேன். ஜிடியை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் நிறையா டாபிக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ டாபிக்ஸ்லாம் வந்து நிறையா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் ஜிடிக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கிலீஷில் பேசுங்க. அப்புறம் ஒரு 4-5 பேர் ஒரு குரூப்பாக உட்காந்துக்கிட்டு ஒரு டாபிக் எடுத்து வச்சு ஒரு 10 மினிட்ஸ் பேசி பாருங்கள். ஓகேவா? ஒரு 5 பேர் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து லைக் நீங்களே ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணலாம். ஓகேவா? உங்களோட கம்யூனிகேஷன் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ரவுண்டுக்கெல்லாம் நிறைய அந்த ஆடியோ கொஷின்ஸில் இருக்கும். அந்த ஆடியோவை லிசன் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணணும். இதுக்கெல்லாம் வேர்சன்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் அதையும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நிறையா லைக் ஆன்லைன்லேயே நிறையா இருக்குது. நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க, பயப்படாதீங்க. நல்ல ரெஸ்யூமில் வந்து நல்லா தெரிஞ்ச இதை மட்டும் போடுங்க, தெரியாத ஸ்கில்ஸ் எதையும் ரெஸ்யூமில் போடாதீங்க. செல்ஃப் இன்ட்ரோ வந்து நல்லா ரெடி பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா? செல்ஃப் இன்ட்ரோ வந்து 2 to 3 minutes கரெக்டாக பேசணும். கரெக்டாக உங்களோட இன்டர்ன்ஷிப்ஸ், உங்களோட ப்ராஜெக்ட்ஸ், உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே செல்ஃப் இன்ட்ரோவில் ஹைலைட் பண்ணி பேசுங்க. அதுலேருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் வரப்போகுது. ஓகேவா? அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அப்புறம் வந்து ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து கொஷின் கேட்டால் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். எல்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து லைக் இந்த ஸ்கில்ஸ் நீங்கள் என்னென்ன போட்டிருக்கீங்க அதெல்லாம் கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? இப்போ ரியாக்ட் போட்டிருக்கீங்கன்னா ரியாக்ட் பற்றி நாலேஜ் இருக்கணும். டென்சார் ஃப்ளோ, பைட்டார்ச் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டிருந்தா அதுக்கேற்ற மாதிரி நாலேஜ்லாம் உங்களுக்கு இருக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் டிபிஎம்எஸ் ஓஎஸ்லேருந்து சில கொஷின்ஸில் இன்டர்வியூஸ் கேட்பாங்க. நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டிபிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் வந்து டிடிஎல், டிஎம்எல் கமாண்ட்ஸ் அந்த மாதிரி சில கொஷின்ஸ் வரலாம். ஓகே, ஸோ ரெஸ்யூம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெஸ்யூம் நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. டெக்னிக்கல் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரியாத எதையுமே ரெஸ்யூமில் போடாதீங்க. ஓகேவா? அப்புறம் ஒரு கொஷினுக்கு வந்து ஆன்சர் தெரியல அப்படின்னா நான் வந்து ஐ எம் நாட் அவேர் அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் நான் கற்றுப்பேன் அந்த மாதிரி நீங்கள் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? டோன்ட் நோ அப்படின்னு மொட்டையாக சொல்லிட்டு விட்றாதீங்க. ஓகேவா? லைக் ரொம்ப மழுப்பவும் வேண்டாம். ஐ எம் நாட் அவேர் அபவுட் திஸ் பட் ஐ வில் லேர்ன் அபவுட் திஸ் இன் ஃபியூச்சர் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். ஐ எம் எ குயிக் லேர்னர் அந்த மாதிரி நீங்கள் எதாவது சொல்லுங்கள். ஓகேவா? அப்புறம் ஹெச்ஆர் ஒன்று பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்கான ஹெச்ஆர் கொஷின்ஸ்லாம் நீங்கள் நிறையா இருக்கும் நெட்டில், நீங்கள் நிறையா பார்க்கலாம். ஸ்ட்ரென்த், வீக்னஸ் காமனான ஒரு ஹெச்ஆர் கொஷின். ஓகேவா? உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் ஒரு 2 to 3 ஸ்ட்ரென்த்ஸ் வந்து நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி லைக் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பாருங்கள். அப்புறம் வீக்னஸ் பற்றி கேட்டாங்கன்னா லைக் உங்களோட நீங்கள் வந்து நான் கோவப்படுவேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லவே கூடாது. ஓகேவா? உங்களுக்கு இப்படி கோவம் வர்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து அதை இன்டர்வியூவில் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஐ வில் கெட் ஆங்க்ரி ஆன் ஸ்மால் திங்ஸ் அப்படிலாம் நீங்கள் சொல்லவே கூடாது. ஏன்னா அது வந்து உங்களோட ஒர்க்கோட இதையே அஃபெக்ட் பண்ணும் இல்லையா? அப்போ நீங்கள் உங்களுக்கு அடுத்த கொஷின் எப்படி வரும் அப்படின்னா உங்கள் கலீக்கிட்டலாம் நீங்கள் கோவப்படுவீங்களா, உங்கள் கோவொர்க்கர்கிட்ட நீங்கள் கோவப்படுவீங்களா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு அது வந்து ஒரு லைக் நெகட்டிவாக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒர்க்கில் வந்து அஃபெக்ட் ஆகாதபடியான வீக்னஸ்லாம் இருக்குது. ஓகேவா? நீங்கள் அந்த மாதிரி சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் நெட்டில் போட்டாலே உங்களுக்கு வரும். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீக்னஸ் சொல்லணும் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா ஐ டோன்ட் நோ டு சே நோ அப்படின்னு சொல்லுவேன். யார் என்ன கேட்டாலும் எனக்கு டக்குன்னு நோ அப்படின்னு சொல்ல வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் நான். ஏன்னா எனக்கு வந்து அவங்க ஹர்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எது கேட்டாலும் நோ அப்படின்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி ஒரு வீக்னஸ், அதுவுமே ஒரு வீக்னஸ் தான். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு 2-3 வீக்னஸ் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதான் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அதுதான் மெயின். கம்யூனிகேஷன், கான்ஃபிடென்ஸ் அதெல்லாம் தான் பார்ப்பாங்க இன்டர்வியூவில். ஓகே, ஸோ ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் இன்டர்வியூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கன்சிடர் சப்ஸ்கிரைபிங்.